ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அப்படி வெட்டி கொடுக்கறதா இருந்தா உங்களை தேடி நைட்டு ஃபுல்லா அலைஞ்சிருப்பாளா? பார்த்திபனோட மேட்ச் முடிச்சதும் பேசலான்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். இது ஏன் வீடு. இந்த வீட்ல அவளுக்கு உரிமை கிடையாது. இத ஒரே வார்த்தையில சொல்லி அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும் ரஜினி. அதை விட்டுட்டு பேசி முடிவெடுக்கலானா என்ன அர்த்தம்? அவளை வீட்டை விட்டு அனுப்ப உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தானே அர்த்தம்? அவ இங்கேயே இருக்கணும் தானே நீ பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்ன. அவ இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன விட்டு கொடுத்துட்டேன்னு தானே அர்த்தம்? அம்மா அப்படி இல்லம்மா. இல்ல ரஜினி, நீ இந்த குடும்பத்துக்காக நிறைய செஞ்சிருக்க. பேருக்கு தான் நான் இந்த குடும்பத்துக்கு அம்மா. ஆனா அம்மாவா அப்பாவா எல்லாரையும் பாத்துக்கிட்டவ நீதான் ரஜினி. அப்படி இருந்த நீ இப்போ என்ன கைவிட்டுட்டல்ல? அம்மா அது எப்படி? இதுக்கு மேல உனக்கு எனக்கும் நடுவுல எதுவும் இல்ல. அம்மா இப்ப நான் இந்த வீட்டுக்கு ஓ அம்மாவா வரல, பார்த்திபனோட அம்மாவா தான் வந்திருக்கேன். அம்மாவா? அத்தை எனக்கு அந்த உரிமை மட்டும் போதும். யார்கிட்டயும் வேற எதுவும் பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. என்னங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இந்த விஷயத்துல ஒரு பொண்ணோட மனசு எப்படி யோசிக்கும், எப்படி ஃபீல் பண்ணும்னு உங்களுக்கு தெரியாதா? எதுல விட்டு கொடுத்தாலும் புருஷன் விஷயத்துல பொண்ணுங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சரிதான், ஆனா அதுக்கு ஒரு முடிவெடுக்க டைம் கொடுக்கணும்ல பார்த்திபா. பேசினா தானே சரி பண்ண முடியும். அதுக்காக நான் உன் அம்மா இல்ல, நீ என் பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டாங்களே. முதல்ல என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே பார்த்திபா. ரஜினி ஏங்க அழாதீங்க. இப்ப அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசுங்க. நான் பேசினா கேட்பாங்களா பார்த்திபா? என்னதான் வெறுத்துட்டாங்கல்ல. நீங்க வேற ஒரு செகண்ட் ரஜினின்னு நினைச்சு பார்த்தாலே போதும், அவங்க கோவம் எல்லாம் தூசி மாதிரி பறந்துரும். சும்மா வெளியே தாங்க கோவத்துல இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளோ பாசம். நிஜமாவா? ஏங்க ஏன் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சரி, அப்போ ஒண்ணு பண்றேங்க, உங்ககிட்ட அத்தைய பேச வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். முடியுமா பார்த்திபா? அம்மா என்ன ஏத்துப்பாங்களா? அத்தை கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனா அதுக்கு நீங்க இப்படி இருக்க கூடாது. நீங்க யாரு? ரஜினி. சும்மா கெத்தா இருக்கணும்ல, அப்படி இருந்தாதான் அத்தைக்கும் பிடிக்கும். அதை விட்டு எப்பவும் இப்படி அழுதுகிட்டே இருந்தா யாரு பேசுவா உங்ககிட்ட? நானே பேச மாட்டேன். ஆமா, ஆனா உன்ன இப்படி முறைக்கிறது. இதுதான், இப்படிதான் இருக்கணும், புரியுதா? சரிங்க. இத விட்டுட்டு சும்மா அழுதுகிட்டே இருக்கிறது
பாஸ், என்ன சொல்றீங்க? ரஜினிக்கு வேலை வேலை போயிடுச்சா? நிஜமாவே ரஜினிக்கு ரஜினி அவரு சொல்றது நிஜமா தான் பார்த்திபா. உன் மேட்ச் நடந்த அன்னைக்கு ரஜினிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்திருக்கு. ரஜினி உனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு அன்னைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணல. அதனால வேலை போயிடுச்சு. இந்த வேலையை வச்சுட்டு தானே ஆட்டம் போட்டுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா, அப்ப வச்சு அனுப்பிட்டாங்களா? சூப்பருக்கா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அரவிந்த். உன்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட ஒன்னும் இல்ல. அப்படியே பேசுறதா இருந்தாலும் அது கோர்ட்ல பேசிக்கலாம். இல்ல, நம்ம 2 பேருக்குள்ளயும் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன? அது வந்து அது அது வந்து அது அது வந்து பார், வந்து போயின்னு உன்கிட்ட கொஞ்சிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. ரஜினிக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கும். ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. ஆமா, அத பத்தி கேக்குறதுக்கு நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு அரவிந்த். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நீ பிரெக்னன்ட் திரும்பவுமா? ஐயோ அப்பா, என்னால முடியல. சிரிச்சு எனக்கு வயிறே வலிக்குது. தேங்க்ஸ் ராதிகா, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பறந்தே போச்சு. அரவிந்த், நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இல்லையே, நீ நேரடியா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டியே. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுப்ப. சொல்லிட்டியா? எல்லாருக்கும் தெரியுமா? உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன். எப்பவுமே நான் தான் ஆடா. வேற யார்ட்ட சொல்ல நம்ப மாட்டாங்கல்ல. அரவிந்த், நான் நிஜமாவே பிரெக்னெண்டா இருக்கேன். நீங்க அப்பாவாக போறீங்க. நீங்க நம்பலனா நீங்க இப்பவே இந்த நிமிஷமே எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போங்க. நான் கண்டிப்பா வரேன். டாக்டர் கிட்டயா? ஒன்ன டாக்டர் கிட்ட கூட்டு போக நான் யாரு? உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணது ஞாபகம் இருக்குல்ல? அப்ப குழந்தை? அது உன் பிரச்சனை அரவிந்த். ஒருவேளை நீ நிஜமாவே கன்சீவ் ஆயிருந்தா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அது உன் பிரச்சனை தான். பிறந்ததுக்கு அப்புறமும் உன்னால பாத்துக்க முடிஞ்சா பாத்துக்கோ, இல்லன்னா என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு. என்ன? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு புது புடவை வேஷ்டி சட்டெல்லாம் வாங்க வேண்டாமா? அதான். புது புடவை புது வேஷ்டி. ஹலோ, நாளைக்கு தாலி பிரிச்சுதான் கோக்க போறேன், கல்யாணம் இல்ல. இல்ல, நம்மள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போறதுதான் கல்யாணமே.
இந்த தாலியை நான் உங்க கழுத்துல கட்டினப்ப 2 பேருமே கல்யாணங்கிற மனநிலைமையில இல்ல. எனக்கும் சந்தோஷமே இல்ல. நானும் இப்படி பண்றேனேன்னு ஒரு சின்ன உறுத்தலோட தான் இருந்தேன். நீங்களும் கோவத்திலையும் குழப்பத்திலையும் தான் இருந்தீங்க. ஆமா. ஆனா இப்போ அப்படி இல்ல. எதுக்காகவும் யாருக்காகவும் என் பார்த்திபனை விட்டு கொடுக்க மாட்டேன் நிக்கிறீங்க. உனக்கு மட்டும் என்னவா, யாராவது ரஜினின்னு சத்தமா கூப்பிட்டா போதும் உனக்கு அவ்வளவு கோவம் வருது. இப்படி ஒருத்தன் என் வாழ்க்கையில வருவான்னு நான் யோசிச்சதே இல்ல. ஒரு சின்ன பயம், ஒரு இன்செக்யூரிட்டி மனசுல இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் சரியா நடக்கணுமேனு லேசா பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததெல்லாம் இப்ப கனவு மாதிரி இருக்கு. இப்பவும் கஷ்டம்லாம் இருக்கு, ஆனா பயம் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லாமலே போறீங்க? வேலை விஷயமா தான் போறேன். சீக்கிரமா வர முயற்சி பண்றேன். அப்படி இல்லனாலும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வாங்கிட்டு வா, சரியா? உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கும். பாய், வரேன். ஹலோ. நானும் கூட வரணும் தானே உன் மனசுல தோணுது? ஆமா, வரீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாமே. இது நம்ம ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ், மிஸ் பண்ண வேண்டாமே. சேர்ந்தே போலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி இன்னைக்கு வரலன்னு சொல்லிடுறேன். அதுல எந்த பிரச்சனையும் நடக்க வேண்டாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம். அவளுக்கு நல்லது கெட்டது பாத்துக்க. அவளை பெத்த அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க யாருன்னு தான் கேக்குறோம். சீனை போடாம கிளம்புங்க. ஏமா இப்படி பேசுற? நானும் உங்க அப்பாவோட சின்ன வீடு அதானே? என்ன பாக்குறீங்க? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு 4 பேர் வருவாங்க. உங்களை இப்படிதான் சொல்லுவாங்க. நாளைக்கு சபையில நீங்க நின்னாலே யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. கிளம்புங்க. நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது. ஃபங்க்ஷன் நடக்கும் போது இந்த சரௌண்டிங்ல நீங்க இருக்க கூடாது. கிளம்புங்க. என்ன ராதிகா, எதுவுமே சொல்லாம போறாங்க? ஏமா, நீங்க 2 பேர் இருக்கிற தைரியத்துல நான் வேற கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனேமா. எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை நமக்கு? பிரச்சனை நமக்கு இல்லப்பா, ரஜினிக்கு. ஏற்கனவே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவை விட்டுட்டா. இப்ப நேரா இவங்க ரஜினி கிட்ட தான் போய் நிப்பாங்க. ஆமாப்பா, இவங்க வந்தா அம்மா எப்படியும் வரமாட்டாங்க. ரஜினிக்கு வைக்கிற பெரிய செக் இது. என்ன பண்றான்னு பாப்போம். பத்மாமா, என்னாச்சு? என்ன கையில பேக்? எங்க போறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, துணி எல்லாம் லாண்டரிக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இல்லையே, உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு.
ரஜினி ரூம்குள்ளேயே இருந்துப்பேன்பா. ஐயோ அம்மா, நீங்க கேட்டதை நான் செய்வேன். நாளைக்கு அம்மாங்கிற இடத்துல நீங்க தான் இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவீங்க, இது சத்தியம். இது போதும்பா, எனக்கு இது போதும். அம்மாங்கிற இடத்துல நான் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு சரின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? சரின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஏங்க என்னாச்சு? நானும் இப்பதான் பத்மாமாவுக்கு போய் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். நீங்களுமா? என்ன சத்தியம்? நாளைக்கு ஃபங்க்ஷன்ல நான் நின்னு உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும், சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. நானும் சத்தியம் பண்ணிட்டேன் பார்த்திபா. ஏங்க யார் சத்தியம் கேட்டாலும் நீங்க உடனே பண்ணிடுவீங்களா? நீ மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்க? கரெக்ட் தான். ஆமால? ஆமாதான், இல்ல இல்லன்னா கிடையாது. சரி விடுங்க, இப்போ இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றது? எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவா இருந்தாலும் நீ பாத்துப்பேன்னு நான் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். யோசிப்போம். நாளைக்கு ஃபங்க்ஷன் சிறப்பா நடந்தே ஆகும். அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மத்த எதுலயும் நீ அப்பா சொன்னா கேட்க மாட்ட, இந்த விஷயத்துல மட்டும் அப்பா சொன்னா நீ கேட்டுருவியா? உனக்கு தான் நான் சொல்றது புரியல ராதிகா. நீங்க தான் அவர் நல்லவர்னு சொல்றீங்க, அவர் சொன்னா நீங்க ஏத்துக்கணும்ல. அதான் அவரையே சொல்றேன். அப்ப நாளைக்கு ஃபங்க்ஷன்ல சபையில இவங்க நிப்பாங்களா இல்ல நம்ம அம்மா நிப்பாங்களா? ஏன் ரெண்டு பேரும் நிக்க கூடாதா? இவங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னு அம்மா வீட்டு விட்டு வெளியே போனாங்க. இவங்க இருந்தாங்கன்னா அம்மா சபையில நிப்பாங்களா? நீ எப்படிக்கா அம்மா மேல இப்படி கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்க? அம்மாவை நாளைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுக்க போறியா? ராதிகா, உன்னோட நல்ல மனசு எனக்கு நல்லா புரியுது. ஆனா எதை எப்படி செய்யணும், யாரை எங்க வைக்கணும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஃபங்க்ஷன்ல எல்லாரும் சந்தோஷமா கலந்துக்கிட்டா போதும். என்ன ரஜினி, நான் சொன்னது சரிதானே? அவ்வளவுதான். வாங்க போய் அத்தைய பாப்போம். கண்டிப்பா கொடுத்த சத்தியத்தை அவன் காப்பாத்துவான், எனக்கு தெரியும். அம்மா, நீங்க இன்னும் அந்த பார்த்திபனை நம்பிட்டு இருக்கீங்க? அவன் உங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரியே அந்த பத்மாக்கும் சேலை எடுத்து கொடுத்திருக்காமா. அவளும் அவங்களும் அந்த சேலையை கட்டி சீவி சிங்காரிச்சு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே உனக்கு தெரியலையாமா? அந்த ரஜினியும் பார்த்திபனும் எப்பவும் போல இன்னைக்கும் ஏமாத்ததான் போறாங்க. இன்னைக்கு பத்மாவும் சபையில உனக்கு சமமா நின்னு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணதான் போறாங்க. பழக்கம் போல ரஜினியும் பார்த்திபனையும் நம்பி நீ அவமானப்பட்டுதான் நிக்க போற. ரஞ்சிதம், நீ புரிஞ்சுக்காம நான் சொல்றத. நில்லுங்க. இங்க பாருங்க, இத பத்தி யாருமே என்கிட்ட பேசாதீங்க. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க ஒருத்தர் தான்.
அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க? இந்த விஷயத்துல அப்பா மேல எந்த தப்பும் இல்லம்மா. இங்க பாருங்க, நான் பார்த்திபனையும் அவன் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் முழுசா நம்புறேன். ஏன்னா இப்ப அவன் என் மருமகன் இல்ல, என் மகன். அவன் சத்தியத்தை மீற மாட்டான். என்ன ராதிகா, அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? அம்மா இப்ப அவனை நம்புறதும் நமக்கு நல்லதுதான். கண்டிப்பா ரஜினி பத்மாவை சபையில நிறுத்துவா. அப்ப எல்லாரும் முன்னாடியும் அம்மாவோட நம்பிக்கை உடையும். அப்ப அந்த ஒரு ட்ரம்ப் கார்டு, ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு ஏய், ஹலோ. என்ன எதையோ கேட்டுக்கிட்டே வந்த, என்ன பார்த்துட்டு இப்படி அசையாம நிக்கிற? ஏங்க எப்படிங்க இப்படி இருக்கீங்க? இப்படி ஏன் நல்லா இல்லையா? நல்லா ஏங்க? இருக்கு. அது இல்லங்க, சத்தியமா சொல்றேங்க, இந்த புடவையில சும்மா ஜொலிக்கிறீங்க. போதும் போதும், ரொம்பலாம் ஐஸ் வைக்காத. இதாங்க எல்லா ஒய்ஃபும் பண்ற தப்பே. புருஷன் உங்க அழக வர்ணிக்கலனா என்ன பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்றது. அதுவே அழகா இருக்கீங்கன்னு சொன்னா பொய் சொல்லாதீங்க, ஐஸ் வைக்காதீங்கன்னு சும்மா தன்னடக்கமா பேச வேண்டியது. ஏங்க உங்க சிரிப்பு உங்களை இன்னும் அழகா காட்டுதுங்க. ஏங்க நிஜமா சொல்றேங்க. என்ன அனிதாக்கா, தம்பி ஃபங்க்ஷனை சிறப்பிக்க குடும்பத்தோட ஹாப்பியா வந்திருக்கீங்க? இங்க பாரு ராதிகா, இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். இவ்ளோ நேரம் நீ எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த? பார்த்தோம். யாரும் உள்ள வாங்கன்னு கூப்பிடலன்னு எங்க மேலதானே கோவப்பட்டாரு. அந்த ரஜினி மேலயும் பார்த்திபன் மேலயும் ஒண்ணும் கோவப்படலையே. நீ வந்த உடனே பெரிய பிரச்சனை நடக்கும்னு பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. இப்ப கூட பாரு, ஃபங்க்ஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் நடக்க போகுது. ஆமாக்கா, நடத்தி கொடுக்க போறதே இவங்க தானே. போங்க அனிதாக்கா, போய் உங்க ஃப்ரெண்ட மனசார வாழ்த்துங்க. வேண்டாம் ராதிகா, இதுக்கு மேல பேசி என்ன ரொம்ப வெறுப்பேத்தாத. எனக்கு வர கோவத்துக்கு ஒன்னும் பண்ண மாட்டீங்க, எல்லாம் வெறும் வாய் பேச்சுதான். எது எப்படியோ இன்னைக்கு கண்டிப்பா ஒரு கலவரம் இருக்கு. நடக்கட்டும், பெரிய கலவரமா மாறட்டும். அப்படி ஒண்ணு நடந்து இந்த குடும்பமே பிரிஞ்சாதான் என் தம்பியை நான் காப்பாத்த முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி அத்தை சொன்னாங்கன்னா நான் ஒண்ணு இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வரல. என் தம்பியை காப்பாத்த எப்ப சான்ஸ் கிடைக்கணும் ஒவ்வொரு நாளும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன்ல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் இன்னைக்கே ரஜினியை என் தம்பி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். சூப்பர்க்கா, சூப்பர். இததான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, அப்புறம் எதுக்கு எங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணணும்? வாங்க அங்க போலாம்.
நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடி வரேன். ம். ஏற்பாடெல்லாம் க்ஷேமமா பண்ணியாச்சு. மாப்பிளைய வந்து உட்கார சொல்லுங்க. இதோ போய் கூட்டு வர ஐயரே. சீக்கிரம் வாங்க. நீங்க என்ன உங்க மகனா மனசார ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்ப வந்து எடுத்து கொடுங்க. परमात्मिकाये नमः। ओम वाचे नमः। ओम पद्मालयाये नमः। உன் முகத்துல இப்ப இருக்கிற சிரிப்போட நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்பா. மத்தவாட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா நல்லா அப்பா, இதுக்கு மேல நம்ம இங்க நிக்கிறது நாம செத்ததுக்கு சமம். வாங்கப்பா. அம்மா அம்மா அத்தை, மாமா, அம்மா பா. என்னடி இப்படி ஆயிடுச்சு? ஆமாக்கா, சண்டை போட்டு பத்மாமா இல்ல நம்மம்மா வெளியே போவாங்கன்னு பார்த்தா இவங்க வெளியே போறாங்க. ரஜினி போற வேகத்தை பார்த்தா வெளியே போய் எப்படி சண்டை போட்டு நிக்க போறாங்கன்னு பாரு.
ராதிகா வா வந்து சாப்பிடு. ஆமா அப்பா எங்க? இதோ இருக்கேம்மா. என்னம்மா? வாங்கப்பா போய் சாப்பிடலாம். சரிம்மா. ராதிகா வா சாப்பிடலாம். ராதிகா வா ராதிகா. ஏன் பார்த்திபா, உனக்கு உங்க அப்பா அம்மா அக்கா அவங்க எல்லாம் கோச்சிட்டு போனத பத்தி கவலையே இல்லல்ல? உன் குடும்பமே உன்னை விட்டு போனாலும் ரஜினி உன் கூட இருக்கணும், அது மட்டும்தான் உனக்கு முக்கியம் இல்ல? கரெக்ட் ராதிகா. இன்னைக்குதான் நீ என்ன பத்தி சரியா புரிஞ்சிருக்க. இது மட்டும் இல்ல, அடுத்து உன்னோட பிளான் என்னன்னு கூட எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே எங்க அக்காவை இந்த வீட்ல இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனும் போலான்னு நினைச்சிட்டு இருக்க, அதான உன் பிளானு? நீ எப்பவுமே மொக்கையாதான் யோசிப்பங்கிறதுக்கு அதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.